நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த அருமையான விளைக்காமுடைய சமூகத்து வருகின்றோம் ஆண்டவரே. இந்த செய்தி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்தில் நல்ல கர்த்தாவே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, ஒவ்வொரு குடும்பத்தை நல்ல சமாதானத்தையும் கிருபையும் தாங்க, தயவையும் தாங்க. அருமையான இந்த ஆண்டில் அவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கின்றீங்களோ நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு குடும்பமும் உணவின் மூலமாக திருப்தி அடைய, ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திர, உழைப்பின் மூலமாக, சமாதானத்தின் மூலமாக, இயேசுவை உடைய பாதுகாப்பின் மூலமாக திருப்தி அடைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் தயவினாலே உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டும் பார்க்கத்தக்க தேவன் கிருபை தந்தார். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஆலயத்தில் செய்தவர்களை நாமும் செய்ய வேண்டும் என்பது தேவ திட்டமாக காணப்படுகிறது. பலவிதமான சபைகள், பல தேசங்களில் சபை இருக்கிறது நாம் பார்க்கின்ற உண்மைதான். எப்படிப்பட்ட நிலை, நாம் சபைக்கு போய் உட்காரும் பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய அந்த விசுவாச பிள்ளைகள், நம்மளோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல் விண்ணப்பம் எப்படியாக கேட்கப்படுகிறது, அவருடைய வாழ்க்கையில் எப்படியாக தேவ சமூகத்தில் பாடி துதிக்கின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள் என்பது தெரிந்து கொண்டு அதை நாம் பின்தொடரும் பொழுது தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆலயத்துக்கு போகும் பொழுது, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொரு நிமிஷத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, தேவ தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு ஆலயத்தில் செய்தவைகளை நாமும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு போகும்போது எவைகளெல்லாம் செய்தாங்க, தாடி எதெல்லாம் செஞ்சாங்க, அதை நாம் பின்தொடரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உற்சாகப்படுவோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு புஸ்தகத்தை வாசித்து பின்பு அதை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து ஏற்று உட்கார்ந்திருந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் பார்க்கும். இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாசித்து பின்பு அதை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து இயேசு உட்கார்ந்தார். அப்போ பைபிள் அப்படிங்கிற வார்த்தை அதில் வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு புஸ்தகத்தை வாசித்து பின்பு அதை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் ஒப்படைத்து விட்டார். உண்மைதான். அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுங்கிற நம்ம கருத்தில் உள்ள இந்த வேதாகம புஸ்தகம் வரும் முன்பாக சுருள்கள் மூலமாக எழுதப்பட்ட வசனங்கள் அநேகம் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் வைத்து 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 திருடப்பட்டது, அது களவாடப்பட்டது, எங்கெங்கு போகணும்னு தெரியாமல் வந்து இப்படியே பரிசுத்தவான்கள் வேதனைப்பட்டு சேகரித்தது தான் இந்த 66 அதிகாரம் கொண்ட பரிசுத்த வேதாகமம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வசனத்தின் பிறகு பார்க்கும் பொழுது எழுதப்பட்ட வார்த்தைகள் சில, எழுதப்படாதவைகள் இன்னும் பல இருக்குங்காங்க. ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கு. எழுதப்படாதவைகள் தான் அதிகமாக இருந்திருக்கு, எழுதப்பட்டவைகள் சிலதான் இந்த 66 அதிகாரம் கொண்ட வசனத்தையே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, லூக்கா 4:20 பார்ப்போம். இயேசு புஸ்தகத்தை வாசித்து பின்பு அதை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து இயேசு உட்கார்ந்தார். செவ்வ ஆலயத்தில் உள்ள எல்லாரும் கண்களை இயேசு கிறிஸ்து பார்த்தது. இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாசித்த பின்பு அதை சுருட்டி என்றால் அது ஒரு புக்கு நூலாக உருவாக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு பைபிள் உருவாக்கப்படாமல் இருந்திருக்கலாம். நம் கையில் உள்ள 66 அதிகாரம் கொண்ட பைபிள் தயாராகும் முன்பாக நடந்த சம்பவங்கள் என்பதை பார்க்கின்றோம். கிமு கிபி 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து நேரடியாக பயன்படுத்தக்கூடிய அருமையான ஒரு ஆயுதம், அருமையான ஒரு நீதியின் புஸ்தகம், சட்ட புஸ்தகம் என்றால் பரிசுத்த வேதாகமம் தான். எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் தான்.
இதை வெறுப்பவர்கள் யாருமே பூமியில் எல்லாருமே இதை விரும்புகிறவங்க தான் இருக்காங்க. பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வசனம் புரிஞ்சிருக்கணும். 10 வயதுக்கு 15 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வசனம் புரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு சத்திய வசனம் இருக்குது, கி மூங்கிறது இருக்குது, கி பீங்கிறது இருக்குது, இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாறு இருக்குது, எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அதில் மாற்றமே கிடையாது. அது தெரியாதுன்னு சொல்லவே வாய்ப்பில்லை. ஆனால் ஒவ்வொருவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தாமதமாகலாம். அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அதிலிருந்து வேறொன்றி இருக்கக்கூடிய அனுபவத்தையும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 44, 45, 46 பெரியான காரனின் கூட்டத்தில் இயேசு இருப்பார் என்று பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நடந்து போவாங்கள்ல, பெற்றோர் தேடுதாங்க. சொந்தக்காரர் இடத்துல இயேசுவின் அறிமுகமானோர் இடத்திலும் பெற்றோர் கேட்கின்றார்கள். தற்போது உள்ள எனக்கு அருமையான தேவசனமே, இப்போ உள்ள வாலிபர்கள் 15 வயசு 18 வயசு உள்ள பையங்களை பார்த்தோம்னா எங்கே இருப்பாங்கன்னு கேட்டோம்னா, ஒன்று சினிமா, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா செல்லு, இல்லைன்னா நண்பர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவங்க தேடும் பொழுது ஆலயத்தை தவிர எங்கேயும் போகலை. எனக்கு அருமையான தேவச்சனமே, பெற்றோர் திரும்ப போனார்கள் அங்கே இல்லைன்னு. அதே நேரத்தில் லூக்கா 2:46 படி வாசிக்கும். 3 நாளைக்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருந்தார். போதகர் பேசுகிறதை கேட்டார். அது மட்டுமல்ல, போதகரை கேள்வி கேட்கவும் கண்டார்கள். இயேசு பேசினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 47, 48 பார்க்கும். தன் தாய் தகப்பனுமாறும் இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வழிவாசலை அந்த வாலிப வயசில் ஆச்சரியப்படத்தக்க வழிவாசலை தெரிந்து கொண்டார். உண்மை, உத்தமம், பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் வாலிப வயசில் தன்னுடைய சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைவு கூறு என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் வாலிப வயது வரையிலும் எல்லா நாட்களிலும் பரிசுத்தரின் சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். 2 தன்மையோடு இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். பூமியில் ஜீவிக்கும் பொழுது மனித தன்மையோடு சீசர்களோடு தன்னுடைய வேலைகளை கவனித்தார். மீன் பிடித்தார், படகில் சென்றார், மீனை சுட்டு கொடுத்தாரு, அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையை செஞ்சார். தகப்பனார் செய்ய வேலையை அவர் செய்தார், எல்லாம் செய்தார், உண்மைதான். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை அவர் செய்யவில்லை. தெய்வீக தன்மையோடும் தேவன் வாழ்ந்தார். கானான் தேசத்தில் திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டார் என்னுடைய நேசர். அந்த இடத்தில் திராட்சை ரசம் காலியாகிவிட்டது. 6 கற்சாடியில் நிரப்புங்கள் என்று சொல்லும்போது நிரப்பினார்கள். வேறு யாரும் ஒன்றுமே கேட்கல. அது திராட்சை ரசமாக, வார்த்தை என்ற வல்லமையினால் திராட்சை ரசமாக மாற்றினார். நல்ல மதுரமாக, நல்ல ருசியாக காணப்பட்டது. ஆச்சரியமான ஒரு வழிவாசலை அந்த இடத்துல சாட்சியை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, சாட்சியான வாழ்க்கை உண்டு, அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையில் அடிச்சுவடி நாம் செல்லக்கூடிய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அடிச்சுவடு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் என்ன என்பதை புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக ஓங்கி வளரக்கூடிய ஒரு தருணம் வேண்டும். தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பார்க்கும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து முன்மாதிரியான ஒரு ஜீவித்தார் என்பதை பார்க்கின்றோம். போதகரை கேள்வி கேட்கவும் கண்டார்கள். லூக்கா 2:47, 48 பார்க்கும். தன் தாயின் தகப்பன்மாரும் இயேசு கிறிஸ்துவை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். 2 தன்மையோடு நேசர் ஜீவித்தார். 33 வருஷ காலங்களில் மனிதனோடு தன்னுடைய வேலைகளை செய்தார். தெய்வீக தன்மையை பிதா பரத்திலிருந்து தரும் பொழுது தெய்வீக தன்மையோடு தன்னுடைய அதிசயங்கள், அற்புதங்களை நிறைவேற்றினார் இந்த பூமியில். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, ஆனால் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவித்து மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். இந்த உலகத்திற்கு வந்தார். 33 வருஷத்தில் நல்ல வாலிப வயசு. உலகத்தில் அவருக்கென்று ஒன்றுமே தெரிந்து கொள்ளவே இல்லை என்பதை பார்க்கின்றோம். கிருபை. சங்கீதம் 65ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 65 4 வசனம் நீ தெரிந்து கொண்ட
தெரிந்து கொண்டு உள்ள பாக்கியவான், உம்முடைய ஆலயமாகிய வீட்டில் நன்மையை திருப்தி அடைவோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கின்றார். இயேசு ஆலயத்தில் செய்தவர்களை நாமும் செய்ய வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. லூக்கா 4 அதிகாரம் 16 வசனம். இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசித்தார், நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். இயேசு வளர்ந்த நாசரேத்துக்கு தன் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வேதம் வாசிக்க எழுந்து நின்றார். எவ்வளவு கிருபை! வேதம் 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 வேதம். இந்த வேதத்துக்குள்ளேயாக இயேசு கிறிஸ்து வளர்க்கப்பட்டார், வளர்ந்தார், நிலைநிறுத்தப்பட்டார். லூக்கா 4 அதிகாரம் 17 முதலாக 21 வரையிலும் வாசிக்கும்போது நாம் ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் அதிகாலையில், மதிய வேளையில், நடுராத்திரியில், சாயந்தர வேளையில், எந்த நேரங்களாக இருந்தாலும் கூட நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் இருக்கும்பொழுது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த சுறுசுறுப்பான உலகத்தில் நம்ம இருக்கோம், ஸ்பீடான நம்ம உலகத்தில் இருக்கோம். உண்மைதான். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைகள் உண்டு, கடமைகள் உண்டு. உண்மைதான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் ஒன்று, நேரங்கள் இருக்கும் பொழுது அந்தி சந்தி மத்தியான வேளையில் தானியேல் தேவ சமூகத்தில் முறையிட்டு ஜெபித்தார் என்பதை பார்க்கின்றோம். அந்த அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு சிங்கங்களின் கபிலிருந்து தேவன் விடுதலை தந்தாரே, விடுவிப்பார். வன்கண்கள் பொறாமீனாவிலிருந்து விடுவிப்பார். சொந்த பந்தங்கள் கண்ணியிலிருந்து விடுதலை தருவார். ஒரு குற்றம் இல்லாத ஆளுகள் குற்றத்தை சுமத்த வேண்டும் ஒரு திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு கூட்டத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். விடுவிக்கின்ற தேவன், விடுவிக்கின்ற தேவன். ஆனால் இயேசு ஆலயத்தில் செய்தவைகளை நாமும் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் தப்பி செல்ல வழி செய்வார் ஆண்டவர். ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். லூக்கா 19 அதிகாரம் 45-46 பார்க்கும். ஆலயத்தில் சேவைகளை நாமும் செய்ய வேண்டும். இயேசு ஆலயத்தை சுத்தம் பண்ணினார். இன்று இயேசு தங்கும் ஆலயமாகிய நாம் இருதயத்தை தேவனுக்கு பிரியமுள்ள ஸ்தலமாக சுத்தம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஒரு ஜீவியம், பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும். இதுவே தேவ திட்டமாக இருக்கிறது. தேவ திட்டம் இல்லாதபடி ஒன்றும் ஒருபோது ஒன்றுமே எப்பொழுதுமே நடக்காது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. வீண் சந்தேகம் விட்டுவிட வேண்டும், வீண் கவலைகளை விட்டுவிட வேண்டும், பாரமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். நம் இருதயத்தை தேவன் எப்பொழுதும் தங்கும் ஆலயமாக இருக்க வேண்டும். இதுவே தேவ திட்டமாக காணப்படுகிறது. பாரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் நெருக்கிடுச்சுன்னா நம்ம வளர முடியாது, பெருக முடியாது, நிலை நிற்க முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? நம்மளே சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆதாயம் பண்ண முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளே சகல உபகாரங்களை மறவாதே. நான் அனுதினமும் ஜெபம் பண்ணும் பொழுது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம், உண்மை தானே? ஆனால் அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. என் ஆத்மாவே. நம்ம ஆத்மாவை பார்த்துருக்கோமா? நம்முடைய இருதயம் தெரியுமா? தெரியாது. எனக்குள்ள ஒருவர் ஜீவிக்கின்றார். என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய உறுப்பு அனைத்தும் அவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிறது. நோயோ பலகீனமோ எந்த சூழ்நிலைமையிலும் கூட தேவன் அதை மாற்றுவார். லூக்கா 21 அதிகாரம் 1, 2, 3, 4 பார்க்கும். ஆலயத்தில் ஜனங்களின் காணிக்கையை கர்சனையோடு கண்டார். இயேசு ஆலயத்தில் வழக்கமாக வருகிறவராக காணப்பட்டார். லூக்கா 4:16 பார்க்கும். எனக்கு அருமையான தேவசனமே, இயேசு ஆலயத்தில் செய்தவைகளை நாமும் செய்ய வேண்டும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அல்லவா? அதே போல இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டார், பேர் சொல்ல அழைத்தார்.
இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் எதெல்லாம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ஆலயத்தில் உட்கார்ந்தார். சிந்தனைகள், ஆவிக்குரிய சிந்தனைகள் வரும் ஆலயத்தில் உட்கார்ந்தா. இயேசு போதகரிடத்தில் செய்தியை கேட்டார். போதகர் செய்தி கொடுக்காங்க. நம்ம ஜனங்கள் சிந்தனைகள்லாம் போதகர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இருக்கணும். ஒரு பேனை எடுத்துக்கோங்க, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன செய்தி, என்ன பாடல், என்ன அதிகாரம், என்ன பிரசங்கம், இது குறிச்சுக்கோங்க. வீட்டுக்கு போகும்போது அதை நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் நீங்களுமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ கேட்டோம் வச்சோம் அப்படி அல்ல. உங்கள் பாஸ்ட் கேட்டாங்கண்ணா, போன மார்ச் மாதம் என்ன செய்தி தலைப்புன்னு கேட்டால் நீங்கள் டக்காரன்னு சொல்லணும், ஒரு பரிசை கொடுப்பாங்க நிச்சயமாக. ஆனால் சில விசுவாசிகள் என்ன சொன்னாலுமே காலையில் கேட்க மாட்டாங்க. அது தப்பு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு போகும்போது பாட்டு புக் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டு, இந்த வருஷத்துலேருந்து ஒரு நோட்டு, ஒரு பேடா. ஆரம்பத்தில் என்ன பாடல், என்ன செய்தி, யாருக்கெல்லாம் சாட்சிக்கு ஜெபம் பண்ணணும், செய்தியின் தலைப்பு என்ன, என்ன அதிகாரம், என்ன வசனம், எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க, எத்தனை மணிக்கு முடித்தாங்க, இது போனால் நீங்கள் எழுதுங்க. எழுதி தாங்க அநேக காரியங்களை தேவன் எனக்கு நன்மை தந்தார். நான் கீழ்ப்படிஞ்சேன். ஊழியர் பயிற்சி நான் படிக்கும் பொழுது, ஊழியர் பயிற்சிக்கு பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் அநேக வரும். மதுரையில், மெட்ராஸில் அது படித்து வரக்கூடிய அந்த பக்குவம் நாட்களில் வந்து எனக்கு எப்பொழுதுமே கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து டைரி, ஒரு நோட்டு வேணும், பெரிய நோட்டு, பேனா இருக்கணும். அந்த ஸ்டெடியை உட்காந்துருக்க செய்தி கொடுக்குற இடத்துல உட்காரும்போது டைரி இருக்கா, பேனா இருக்கா, கொண்டு வா. அப்படி இல்லாமல் வந்து போய் அந்த இதில் உட்கார வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்தார். இந்த நாளிலையும் தேவன் அநேக காரியங்கள் நினைவுறும்படியாக தேவன் கருவி தந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அநேக சபைக்கு போகிறீங்க, இன்னும் நீங்கள் பாடக்கூடிய பாடல் புக்கு வாங்குறதுக்கு விலை கொடுத்து வாங்குறது யோசிக்க. வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பைபிள் நம்ம பீரோவில் உங்களுடைய துணிமணிகள் எத்தனை இருக்குது நல்லா நினச்சி பாருங்கள். அதோட மேலானது புது பைபிள் நீங்கள் வாங்கியிருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கணும். வருஷம் முழுக்கும் பைபிள் இருக்கணும். நீங்கள் பாடக்கூடிய பாடல் புக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கிருங்க. மெயின் அது. நீங்கள் அந்த பாடல் புக் வாங்காமல் அடுத்தவங்க பாடுறதை வச்சு பாடி என்ன ஒரு உற்சாகம் இருக்காது, தூக்கம் தான் வரும். இன்னும் எத்தனையோ சபைக்கு போகிறவங்க பாடல் புக்கு இல்லாமல் சபைக்கு போகிறீங்க. தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வருஷத்துலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு போகக்கூடிய இடத்துல எந்த பாடல் பாடுறாங்களோ அந்த பாடல் புக்கு நாங்கள் வாங்கி கொண்டு போகணும். ஆண்டவரே, எங்கே கிடைக்கும்னு சொல்லி தீவிரமாக விசாரித்து வாங்குங்க. இது கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடியது. இது ஒரு முக்கியமானது. இயேசு ரெண்டாவது பார்க்கும் பொழுது இயேசு போதகரின் செய்தியை கேட்டார். மூன்றாவது, ஆலயத்தில் இயேசு பேசினார். ஆலயத்தில் பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. நாலாவது, இயேசு ஆலயத்தில் வேதத்தை வாசித்தார். ஐந்தாவதாக, இயேசு ஆலயத்தை சுத்தம் பண்ணினார், வாஞ்ச. ஆறாவது, இயேசு ஆலயத்தை காணிக்கையை கண்டார். ஏழாவது, இயேசு ஆலயத்திற்கு வழக்கமாக வருகிறவராய் காணப்பட்டார், வருகிறவர் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் என்ன என்று நாம் அறிந்து செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் ஒருவருமே வெட்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமாக சொல்றேன். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான்ங்கிறத பார்க்கும். நம்ம ஆரம்பத்தை பார்க்கும், உண்மைதான். ஆனால் முடிவு பரியந்தம் பாருங்கள். அந்த முடிவு பரியந்தம் வந்து நேர்த்தியை ஆண்டவர் வழிநடத்துவாருங்க. திட்டத்தை, தீர்மானத்தை தேவ சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். நினைக்கலாம், இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நான் எப்படி சமாளிப்பேன்? ஆண்டவர் சமாளிக்க தேவன் பலன் தருவார். சமாளிக்கிறதுக்கு உண்டான பலனை ஆண்டவர் தருவார். இயேசு ஆலயத்தில் செய்தவைகளை நாமும் செய்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நீங்கள் கேட்டீங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எப்படியாக ஆலயத்தை செய்யக்கூடிய கடமையில் செய்தார், வாஞ்சியோடு செய்தார், அதே போல் நாமும் செய்வோம் என்ற தீர்மானம் நாம் பண்ணும் பொழுது அதற்குண்டான பலத்தை, ஞானத்தை, விழிப்புணர்வையும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.